எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, கடன் தீர திதி, கிழமை, நட்சத்திர ரகசியம். அதாவது நீங்கள் நிறைய கடன் வாங்கியிருக்கீங்க. அந்த கடனை வேகமாக கொடுத்து செட்டில் பண்ணணும், கடன் வேகமாக தீரணும் அப்படின்னா அதுக்கு பஞ்சாங்க நுணுக்கங்களில் திதி, கிழமை, நட்சத்திர ரகசியம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது குறிப்பிட்ட திதி, குறிப்பிட்ட கிழமை, குறிப்பிட்ட நட்சத்திரம், இந்த மாதிரி காம்பினேஷன் வரும்போது அதில் நீங்கள் கடனில் ஒரு சின்ன பகுதியை நீங்கள் கடன் அடைச்சிங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமே வேகமாக அந்த கடன் ஃபுல்லாகவே தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லி மூல நூல்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி அந்த மூல நூல்களில் இருக்கக்கூடிய ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ரகசியங்களை பெரும்பாலான ஜோதிடர்கள் சொல்கிறது இல்லை. சும்மா ஜாதகத்தை வச்சு, லக்னத்தை வச்சு 8ல் இருக்குது 6ல் இருக்குதுன்னு சொல்லி இந்த பலன் தான் சொல்கிறாங்க. அந்த சம்பவம் எப்போ நடக்கும்னு கேட்டால் தசாபுத்திக்கு போயிடுறாங்க. ஆனால் அதுக்கு ரெமெடி யாரும் சொல்கிறதே இல்லை. ஒருத்தன் கடன் அடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ரெமெடி சொன்னால் தானே கடன் அடையும். உனக்கு நேரம் காலம் தசாபுத்தி வரும்போது கடன் ஆட்டோமேட்டிக்காக அடைஞ்சிரும் அப்படின்னா அப்புறம் நீங்கள் எதுவுமே பார்க்க தேவையில்லையே, எதுக்கு ஜோதிடர் இருக்கிறோம்? எல்லாத்துக்கும் ரெமெடி பஞ்சாங்க நுணுக்கங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ரெமெடியை செஞ்சு அதுலேருந்து நீங்கள் மீள முடியும். அந்த மாதிரி இனிமேல் வர வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கடன் தீர்றதுக்கு, நோய் தீர்றதுக்கு, படிப்பு நல்லா வர்றதுக்கு, விளையாட்டில் ஜெயிக்கிறதுக்கு, இப்படி ஒவ்வொரு பெரிய பதவிக்கு போகிறதுக்கு எந்த நாளில் பதவியாக இருக்கலாம், எந்த திதி, எந்த நட்சத்திரம், எந்த கிழமையில் ஒரு விஷயத்தை செஞ்சால் சக்ஸஸ் ஆகும், அது போன்ற நுணுக்கங்கள் நான் போடலான் இருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த மாதிரி பதிவை தொடரலாமான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கி கடன் தீர்றதுக்கு மூல நூலில் கொடுக்கப்பட்ட விஷயத்தை இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பஞ்சாங்கத்தை பற்றின புரிதல் வேணும். சும்மா இதை பார்த்தோன்னா நிறைய பேருக்கு இதில் பாதி விஷயம் புரியாது. இப்போ மாந்தி உதயம் அப்படின்னா மாந்தி எந்த நேரத்தில் உதயமாகுதுங்கிறது தெரிஞ்சால் தான் நம்ம பண்ண முடியும். அதுக்கு இதுக்கு முந்தின வீடியோவில் மாந்தி எப்படி கால்குலேட் பண்ணுறது, உபகிரகங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்கனவே பழைய வீடியோஸில் போட்டிருக்கேன். முடிஞ்சால் என்னுடைய வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். பேசிக்ஸ்லேருந்து எல்லாமே நான் போட்டிருக்கேன். எப்படி நிவர்த்தி பண்ணலாங்கிற சீக்ரெட்ஸ் என்னுடைய வீடியோஸில் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். மற்ற எந்த சேனல்லையும் பார்த்தீங்கன்னா ரெமிடிஸ் கொடுக்க மாட்டாங்க. தசாபுத்தி வருது நடந்துரும்னு சொல்லுவாங்க. அது நடக்கிறது இருக்கட்டும், நம்ம நிவர்த்தி பண்ணுறதுக்குரிய வேலைகளை பார்க்கணும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா 5 பாயிண்ட்ஸ் இதில் கொடுத்துருக்கேன். இதில் எந்த பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணினாலும் நீங்கள் கடன் அடைச்சிங்க அப்படின்னா வேகமாக கடன் தீரும். அப்படி கொடுக்கப்பட்ட பாயிண்டில் அனுச நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் வர நாளை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அன்னைக்கு லக்னத்தில் சந்திரன் நிற்கணும். எந்த லக்னமானாலும் இருக்கலாம். லக்னத்தில் சந்திரன் நிற்கணும் இந்த நட்சத்திர நாளில். அந்த டைமில் நீங்கள் வாங்கின கடனில் கொஞ்சமாக கடன் அடைச்சா கூட வேகமாக அந்த கடன் தீரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு மூல நூலில். அந்த முகூர்த்தத்துக்கு பேர் மைத்திர முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. லக்னத்தில் சந்திரன் இருக்கணும். அனுச நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திர நாள் அன்னைக்கு லக்னத்தில் சந்திரன் நிற்கிற டைமில் நீங்கள் கடன் கொடுக்கணும். அதாவது கடன் கொடுத்து காலி பண்ணணும். அந்த மாதிரி சொல்கிறேன் நான். நிறைய கொடுக்க முடியாட்டாலும் கொஞ்சமாக கடன் நீங்கள் அடைச்சிங்கனாலே போதுமானது அப்படின்னு இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இதில் ஏதாவது ஒரு கிழமை, அதே மாதிரி சதுர்த்தி திதி, சதுர்தசி திதி, நவமி திதி, இதில் ஏதாவது ஒரு திதி, அதாவது இந்த கிழமை காம்பினேஷனில் ஏதாவது ஒரு கிழமை, இந்த திதி காம்பினேஷனில் ஏதாவது ஒரு திதி, இந்த ரெண்டுமே கம்பைண்ட் ஆகி வரணும். அந்த நாளை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த நாளில் மாந்தி உதயமாகக்கூடிய நேரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. மாந்தி ஒரு டைமில் ஒரு ராசியில் உதயமாகும். அந்த டைமில் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் கடன் அடைச்சிங்கன்னா கடன் தீரும். அல்லது இதில் இந்த 3 கிழமையில் ஏதாவது ஒரு கிழமை, இந்த 3 திதியில் ஏதாவது ஒரு திதி, இந்த 2 காம்பினேஷன் வர மாதிரி ஒரு நாளை சூஸ் பண்ணி, நாளும் கிழமையும் உதாரணத்துக்கு செவ்வாய் சதுர்த்தி இருக்கலாம், செவ்வாய் சதுர்தசி, செவ்வாய் நவமி அப்படி இருக்கலாம். அல்லது சனி சதுர்த்தி திதி, சனி சதுர்தசி திதி, சனிக்கிழமை நவமி திதி இப்படி இருக்கலாம். ஏதோ ஒரு கிழமை, ஏதோ ஒரு திதி கம்பைண்டான மாதிரி வரணும். அன்னைக்கு பத்திரை கரணம் ஓடிட்டுருக்கும்போது நீங்கள் கடன் அடைச்சிங்கனாலும் கடன் தீரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 3வது பாயிண்ட் லக்னத்துலேருந்து 8ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் இருக்கணும். அன்றைக்கி கோச்சாரத்தில் இப்போ நீங்கள் கடன் அடைக்கிறீங்கன்னா அந்த நாள் கோச்சாரத்தில் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் இருக்கணும். அதே மாதிரி நட்சத்திர தியாஜ்ய நேரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நட்சத்திர தியாஜ்யம் அப்படின்னா விஷ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நேரத்தில் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் விஷ நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எப்படி இது பஞ்சாங்கத்தில் 4 விதம் கொடுக்கப்பட்டிருக்கு. அமிர்த நேரம், விஷ நேரம், அதுக்கப்புறம் இன்னொரு நேரம் உஷ்ண நேரம் அப்படின்னு சொல்லி 3 நேரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது நட்சத்திரத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு, லக்னத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு,
திதிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு, கிழமைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நட்சத்திர தியாஜ்யம், திதி தியாஜ்யம், கிழமை தியாஜ்யம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திரம், திதி, கிழமை, லக்னம், இந்த நாளுக்குமே வந்து தியாஜ்ய நேரம் அப்படின்னு இருக்குது. தியாஜ்யத்திலே பார்த்தீங்கன்னா அமிர்த நேரம், விஷ நேரம், உஷ்ண நேரம் இருக்குது. அதில் விஷ நேரம் வரக்கூடிய அதான் இந்த நட்சத்திரம். உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு நட்சத்திரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நட்சத்திரத்தினுடைய விஷ நேரம் அப்படின்னு ஒரு டைம் இருக்குது இந்த நட்சத்திர நாளில். அந்த விஷ நேரமும் அந்த லக்னத்தில், அந்த கோச்சார லக்னத்தில் வந்து 8 வந்து பாவகிரகங்கள் இருக்கிற டைமில் வந்து நீங்கள் கடன் அடைச்சிங்கன்னா முழு கடனும் தீந்துரும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுவும் என்னால் முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஈஸியாக, சனிக்கிழமை பிரதோஷம் வர நாள், சனி பிரதோஷம்னு சொல்லுவாங்கள்ல, சனிக்கிழமையும் பிரதோஷமும் கூடி வர நாளில் சர லக்னம் ஓடணும். சர லக்னம் அப்படின்னா 1, 4, 7, 10 தான் சரராசிகள்னு சொல்கிறோம். அதில் லக்னம் ஓடணும். அதாவது மேசம், கடகம், துலாம், மகரம், இதில் ஏதாவது ஒரு லக்னம் வந்து அன்னைக்கு கோச்சார லக்னம் ஓடணும். சனிக்கிழமை பிரதோஷ திதியில் வந்து சரலக்னம் ஓடுற டைமில் நீங்கள் கடன் அடித்தாலும் கடன் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கடைசி பாயிண்ட் வந்து அன்னைக்கு கடன் அடிக்கிற நாளில் இருக்கக்கூடிய கோச்சாரத்தில் லக்னத்தில் ராகு இருக்கணும். ராகுனுடைய உபகிரகம் வந்து வேதி பாதன், அதனுடைய டைம் ஓடிட்டுருக்கணும். அந்த டைமில் ஓடும்போது நீ கடன் அடித்தாலும் கடன் வந்து வேமா தீரும் சொல்லப்பட்டிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சூரிய சந்திர கிரகணம் ஏற்பட்டு விலகும் டைமில் வந்து சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் முடிகிற டைம் இருக்குல்ல, அந்த டைமில் நீங்கள் வந்து கடன் அடித்தாலும் வேமா வந்து கடன் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி 5 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி கடன் அடிச்சிங்கன்னா சீக்கிரமாக கடன் தீரும். இந்த மாதிரி நுணுக்கங்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த மாதிரி ரகசியங்களை வந்து என்னால் சொல்ல முடியும். நீங்கள் சப்போர்ட் பண்ண மட்டும்தான் என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.